சின்ன மருமகளே 4 எபிசோடில் நம்ம தமிழ் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அப்பத்தா கூப்பிட்றாங்க, ஏய் பூர்ணிமா எங்கடி இருக்க, ஆளையே காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. பூர்ணிமா நம்ம தமிழை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் இது மாதிரி உங்கள் அம்மா கால் பண்ணாங்க, உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்பத்தா கூப்பிட்டு, தமிழ் என்ன பண்ணுறா, அவளை கூப்பிடுங்க, அவள்கிட்ட நான் பல வாட்டி சொல்லிட்டேன், அவள் கேட்கவே மாட்றாளே அப்படி மாதிரி சொல்கிறாங்க. தமிழுக்கு ஒரே பயமாக தான் இருக்குது. ஏன்னா அப்பத்தா எதை பற்றி பேசுகிறானே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் புரியுது, அப்பத்தா காலைல ஏஞ்ச உடனே தமிழை கசாயம் குடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைக்கு வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளருதுல்ல, அதை பாதுகாக்கணும்ல. நீ தான் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க, இந்த குடும்பத்தில் இருக்க யாருமே உன்னை சரியாக கவனிச்சுக்கிறது இல்லை, அதுக்காக இந்த குடும்பத்தோடைய வாரிசை விட்டுற முடியாதுல்ல. ஸோ இந்த கஷாயத்தை ஃபஸ்ட்டு குடிச்சு தான் இனி எந்த வேலை இருந்தாலும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பத்தா தமிழ் மேலே செல்லமாக கோவப்படுறாங்க. அதை பார்த்தா தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கவலைப்பட ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஒரு ஆள் போதும், கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சீக்கிரமே நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நாம் அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தன் வயிற்றில் இல்லாத குழந்தைகிட்ட ரொம்ப ஆறுதலாக பேசிக்கிறாங்க. ஸோ தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு அந்த குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தைய வச்சு தான் தமிழ் மீண்டும் அந்த குடும்பத்துள்ளே போக போகிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் தமிழ் சொல்கிறாங்க மலரை கூப்பிட்டு, அக்கா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, என்ன தமிழ் இப்படி சொல்லிட்ட, இந்த வாழ்க்கையே நீ தான் எனக்கு போட்ட பிச்சை. ஸோ நீ மட்டும் இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கவே முடியாதும்மா. உனக்காக ஏன் உயிரை கொடுத்தா கூட கரெக்டாக இருக்கும். உனக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மலர் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பேசுகிறாங்க. தமிழ் ஒன்று இதை பயன்படுத்திக்கிட்டு, அக்கா இது மாதிரி நான் சேர்ந்துருக்கும்போது சேது எனக்காக ஆசாசியாக என்ன வேணும்னு கேட்கும்போது நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டதை சொன்னேன். சேதுவும் எனக்காக கோச்சிங் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டார். அதனால் அந்த புக்ஸ் எல்லாமே நான் 12ஆம் வகுப்பு படித்த புக்ஸ் எல்லாம் எங்கள் ரூமில் தாக்கா இருக்குது. அதை மட்டும் நீங்கள் எனக்காக எப்படியாவது தெரியாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அதை வச்சு படித்து எப்படியாவது டாக்டர் ஒருத்தங்க வேலையை பார்ப்பாங்க்கா. அது கண்டிப்பாக சேது மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கேட்ட உடனே மலர் பயந்துறாங்க. என்ன தமிழ் சொல்கிற, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இங்கேருந்து நீ படிக்கிறது மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கிங்களேன், பெரிய குடும்பத்தில் பிரச்சனையும் வெடிச்சிடும். ஏற்கனவே ஒன்று இந்த வீட்டை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இருந்தாலும் ஊர் மக்களுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் ராஜாங்க மாமா ஒன்று இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் நீ இந்த வீட்டுக்குள்ளேருந்து படிக்கிறது மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக போதும். அதை தாண்டி பிரச்சனையே வேணாம். வேணாம் தமிழ், இந்த விபரீத விளையாட்டு வேணாம் தமிழ் அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் யாருக்கும் தெரியாமல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூக்கம் வரலக்கா, இங்கே ஒரே கொசு கடியாக இருக்குது, என்னால் நிம்மதியாக தூங்கவும் முடியல, அதனால் அந்த நேரத்தில் படிப்பேன்க்கா, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கக்கான்னு சொல்கிறாங்க. மலர் உடனே, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது தமிழ் எனக்கு, ஆனால் அந்த புக்ஸ் எல்லாம் போய் நான் எப்படி தமிழ் எடுத்துட முடியும்? எடுத்து வரதை மட்டும் யாராவது பார்த்தாலும் வச்சுக்கேன், என்னையும் என் கதையும் முடிஞ்சது, உன் கதையும் முடிஞ்சதுப்பா, வேணாப்பா இந்த விளையாட்டு நமக்கு அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் புக்ஸை போய் அப்படியே எடுத்து வரேனாக்கா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் புக்ஸ் எடுத்து வந்தீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாதுக்கா, அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுக்கா, ரொம்ப சேஃபாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தமிழ் சொல்லு தமிழ்னு சொல்லணும். அக்கா இந்த பக்கெட் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போங்க, இதில் மேலே ஒரு 2 துணியை போட்டுக்கோங்க, நேராக என் ரூமுக்கு போங்க, அந்த ரூமில் புக்ஸ் இருக்கும், அதை எடுத்து இந்த வாளியில் வச்சுட்டு வாளி மேலே துணியை போட்டு அழுக்கு துணியை காய வைக்கிற மாதிரி இங்கே எடுத்து வந்துடுங்கக்கா, மீதி நான் பார்த்துக்கிறேன்க்கா, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்ல, தமிழ் நீ கேட்குறது எனக்கு புரியுதுமா, நீ எது கேட்டாலும் செஞ்சு தர வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கேன்னு பார்க்குறேம்மா, ஏன்னா இதில் மாட்டிக்கிட்டா பிரச்சனை எனக்கு அப்படிங்கிறத தாண்டி நீ இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவியோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், சரிம்மா நான் போயிட்டு வரேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேராக மலரும் தமிழ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சேது எப்போதும் போல் குடிச்சிட்டு போதையில் படுத்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம மலர் வந்து தமிழ் சொன்ன புக்ஸ்லாம் எடுத்து வாளிக்குள்ளே வச்சு அதே மாதிரி துணியெல்லாம் போட்டு மூடி அழுக்கு துணியை காய வைக்க போகிற மாதிரி ரொம்ப அழகாக நம்ம மலர் எடுத்து வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே தமிழுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. அக்கா சூப்பர்க்கா, சொன்ன மாதிரி எடுத்து வந்துட்டீங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ்லாம் வாங்குறாங்க. சேது மாமா ஆசைப்பட்ட மாதிரி நான் படித்து டாக்டர் ஆகணும், அப்போ தான் அவருக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புக்ஸை எடுத்த உடனே, அக்கா யாரும் பார்க்கலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பின்னலேருந்து தாமரையும் அப்புறம் சாவித்திரின்னு சொல்கிறாங்க, சூப்பர் டாக்டர்ம்மா, வேறு லெவல் நீங்கள், நீங்கள் தான் டாக்டர் படித்து நீங்கள் டாக்டர் ஆகி தான் நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்ல, தமிழ் அப்படியே பயத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ யாருக்கெல்லாம் மாற்றணும்னு நினச்சோமே அவங்களே பார்த்துட்டாங்களே, தாமரை தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தாமரை சொல்கிறாங்க, என் கேரக்டர் நீ இன்னும் புரிஞ்சுக்கலையே தமிழ்,
என் கேரக்டர் இதுதான். இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வசமா சிக்கிட்டியா? இந்த ஒரு காரணம் போதும். உன்ன இந்த கார் ஷீட் இல்ல, இந்த தெருவுல கூட இனிமே இருக்க மாட்ட நீனு." அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போறாங்க. தமிழும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, கதறி பார்க்குறாங்க. ஆனா தாமரை எதையுமே காரணவங்க இல்ல. தாமரையும் சாவித்திரியும் நேரா போயிட்டு ராஜாங்கத்த பார்த்து, "இங்க பாருங்க அண்ணன், அந்த சின்ன மருமகள ஒருத்தர் கூட்டிட்டு வந்தீங்களே வீட்டுக்கு, தமிழு. அவ என்ன காரியம் பண்ணியிருக்கா பாருங்க. புக்ஸு வச்சு படிச்சுட்டு இருக்கா. டாக்டர் ஆக போறாளாம். அதுவும் இந்த வீட்ல இருக்க ஒரு ஆள் தான் அவ டாக்டர் ஆகறதுக்கு கோச்சிங் கிளாஸுக்கு ஹெல்ப் பண்றாங்களாம். அத வேற ரொம்ப திமிரா வேற சொல்றானே." அப்படின்னு சொல்ல, ராஜாங்கம் உடனே, "என்னம்மா சொல்ற? இந்த வீட்ல இருக்கிற ஆள் ஹெல்ப் பண்ணி அவ படிக்கிறாளா? என்னால நம்ப முடியலையே." அப்படின்னு சொல்ல, தாமரை உடனே, "ஆமா மாமா. இந்த வீட்ல இருக்கிற வேற யாரும் இல்ல. நம்ம சேது மாமா தான் அவள படிக்க வச்சிருக்காங்க. கோச்சிங்ல சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காளாம். அவ டாக்டர் ஆகி தான் நம்மள காப்பாத்த போறாளாம். அதுலயும் அவ பண்ண விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு மாமா. அதுவும் அவ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கா. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம சேது மாமா எதுக்காக அப்படி அந்த தமிழுக்கு உதவி பண்ணணும்? சொல்லுங்க மாமா. அப்போ சேது மாமா நம்ம சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு இருக்காரா? அப்போ அவ மேல சேது மாமாவுக்கு இன்னும் அந்த பாசம் இருக்கா மாமா? சொல்லுங்க மாமா." அப்படின்னு கேட்க, ராஜாங்க உடனே, "சேது" அப்படின்னு கத்துறாரு. சேதுவும் அப்பதான் லைட்டா ஏந்திச்சு வராரு கீழ. "என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்க, "தாமரை சொல்றதெல்லாம் உண்மையாடா?" அப்படின்னு கேட்குறாரு ராஜாங்கம். "என்னாச்சு தாமரை? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கவும், தாமரை உடனே புதுசா ஒரு கதைய சொல்றாங்க. "இல்ல மாமா, நான் வெளில போயிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த தமிழு புக்ஸ்லாம் வச்சு படிச்சுட்டு இருந்தா. ஏது தமிழு என்ன புக்ஸ்லான்னு கேட்க, இதுவா? சேது மாமா எனக்கு வாங்கி குடுத்தாரு. என்ன டாக்டர் படிக்க சொன்னாரு. அவர் சொன்னதால நான் படிச்சுட்டு இருக்கேன்." அப்படி மாரி சொன்னா. "சேது மாமா சொல்லியிருக்க மாட்டாரே! புக்ஸ் எடுத்து உள்ள வை தமிழு. ராஜாங்க மாமா இப்ப வெளில வருவாரு. பார்த்தா இத பார்த்தாருன்னா ரொம்ப கடுப்பாயிடுவாரு, கொந்தளிப்பாரு. இதனால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. சேது மாமா வாங்கி குடுத்தான்னு தெரிஞ்சா, சேது மாமாவுக்கும் பிரச்சனை." அப்படின்னு சொன்னா மாமா. ஆனா அதுக்கு தமிழு, "யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தா எனக்கு என்ன? நான் படிக்க போறேன். எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு இப்போ. நான் படிப்பேன். யார் வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. யார் எது கேட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் யார்ட்ட மாட்டுனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு" சொன்னாங்க மாமா. நான் அப்பயும் சொன்னேன், "தமிழு, நீ பண்ற விஷயத்தினால சேது மாமா சேது மாமாவுக்கு ராஜாங்க மாமாவோட சண்டை வரும். 2 பேரும் பேசிக்காம போயிடுவாங்க. ஒருவேளை ராஜாங்க மாமா சேது மாமாட்ட பேசல அப்படின்னா, சேது மாமா துடிதுடிச்சு போயிடுவாரு. தமிழு, இதெல்லாம் வேணாம் தமிழ்ன்னு சொல்லி தடுத்தேன் மாமா. ஆனா அவ கேட்கவே இல்ல மாமா. எனக்கு என்னன்னு திமிரா சேர போட்டு படிச்சுட்டு இருக்கா மாமா. அதான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நானே கேட்கலான்னு வந்தேன். நீங்களா மாமா வாங்கி குடுத்தீங்க இதெல்லாம்?" அப்படிங்கிற மாரி தமிழ பத்தி தாமரை அப்படியே அந்தர் பெல்ட் அடிக்கிறாங்க. இத பார்த்த சேதுக்கு, தமிழ் மேல நம்ம எவ்வளோ பாசம் வச்சிருந்தோம், எவ்வளோ மரியாதை வச்சிருந்தோம். எதுக்காக நம்ம இவர சேர்த்து விட்டோம். ஆனா எதுவுமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ராஜாங்கம் கொந்தளிக்கிறாரு. "என்ன சேது, இதெல்லாம் உண்மையா? என் புள்ள என் வார்த்தைய மீறி எதுவும் பண்ண மாட்டான். என் மரியாதைக்கு ஏத்த மாரி தான் நடந்துப்பான்னு சொல்லி நான் உன் மேல எவ்வளவோ அன்பும், மரியாதை வச்சிருந்தேனடா. ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு செகண்ட்ல உடைச்சு எடுத்துட்டியே சேது. அவ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல அப்படியே தமிழும் அமைதியா இருக்க, சேது உடனே, "அப்பா, அன்னைக்கு நடந்த விஷயமே வேறப்பா. அன்னைக்கு ஒரு உயிர அவ காப்பாத்துனா. அதனால அவ டாக்டருக்கு படிச்சா கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் தான் கோச்சிங்ல சேர்த்து விட்டேன்ப்பா." அப்படின்னு சொல்ல, "போதும் நிப்பாட்டு சேது. இனிமேல் எதுவும் பேச தேவையில்ல. அவ முக்கியம்னு சொல்லி அவளுக்கு புடிச்சத செஞ்சிருக்க. அதுவும் அப்பாவோட பேச்ச மீறி செஞ்சிருக்க. இனிமேலும் நீ பேசுறத கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் அவ்வளோ முட்டா பையன் கிடையாது. நீ போதும், பேச்ச நிப்பாட்டு. இனி நீ என் புள்ளையா இருக்கிறதுக்கு எந்த ஒரு அருகதையும் உனக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிளம்பிறாரு. சேதுவால ஒண்ணுமே பேச முடியல. தமிழ பார்த்து முறைக்கிறாரு. டக்குனு போய் தமிழ பார்த்து ஒரு அறை விடுறாரு. "ஏன் தமிழு, நான் உனக்காக ஹெல்ப் பண்ண போனேன். ஆனா நீ எங்க அப்பாவோட என்ன பிரிச்சுட்டல. உன்ன சும்மா விடமாட்டேன்டி இதுக்கப்புறம். உனக்கு இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம். இவ்வளோ நாள் நான் உன்ன போனா போதும்ன்னு விட்டு வச்சேன். ஆனா நீ என்னையும் எங்க அப்பாவையும் பிரிக்க நினைச்சிட்டல. உன்ன சும்மா விட மாட்டேன். இனி உனக்கு இந்த வீட்ல இடமே இல்லைன்னு" சொல்லி தமிழ புடிச்சு வெளிய தள்ளுறாரு. தமிழால எதுவுமே பேச முடியல. நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன். ஆனா இந்த அ தாமரை இப்படி கேடுகெட்ட வேலை பார்ப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பத்தா ஓடி வந்து தடுக்கிறாங்க. "டேய் பேராண்டி, என்னடா பண்ற? அவ வாய் பயங்கரமா இருக்கா. அவள போய் இப்படி கீழ தள்ளி விடுறியேடா. நம்ம குடும்ப வாரிசுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி அப்பத்தா கத்துறாங்க. உடனே சேது, "அவளே தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த வாரிசு எனக்கு எதுக்கு? இனி எனக்கு யாருமே கிடையாது. இனி இவள இந்த வீட்ல இல்ல, இந்த சுற்று வட்டாரத்துல நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாது. என் கண்ல மட்டும் நீ முழிச்ச, உன்ன கண்டதுண்டமா வெட்டி போட்டுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சேது உள்ள போறாரு. அத பார்த்த தாமரையும், சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "அப்பா! இத தான் எதிர்பார்த்தோம். நடந்துருச்சு. இனி இந்த தமிழ வீட்ட விட்டு தொரத்துறது ரொம்ப எளிதா போயிடும்." அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு போறாங்க. தமிழ் ஏந்திச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி தான் இவருக்கு புரிய வைக்கிறது? எப்படி புரிய வச்சு, எப்படி இவர நம்ம நம்ப வைக்கிறது? என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி தமிழ் அழுதுகிட்டே போய் ஒரு ஓரமா உட்காந்துருக்காங்க.